ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி வேர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் க்ளோஸ் டைப் பேஸ்கெட் தாங்க நம்ம போட போகிறோம். இதுக்கு வந்து நான் அடி போட்டு வச்சுட்டேன். எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து 10 அடியில் ஒயர் கட் பண்ணணுங்க. 10 அடியில் வந்து 33 ஒயர் கட் பண்ணணுங்க. 33 ஒயரில் வந்து 29 பிளாக் கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் 4 ஒயர் வந்து கோல்டில் கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வந்து 2 கோல்டு கொடுத்துருக்கேன். அதனால் 10 அடியில் 29 பிளாக் ஒயர் கட் பண்ணிவிட்டு 4 கோல்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் சைடில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து விட்டுட்டு ரன்னிங் ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. ரன்னிங் ஒயர் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் லைன் நம்ம வந்து கோல்டில் போடணுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒரு லைன் கோல்டு, இந்த பக்கம் ஒரு லைன் கோல்டு கொடுத்துருக்குறேன் நான். அதில் நீங்கள் வந்து முதல் லைன் கோல்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த முதல் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் ஒயரு முதல்ல 2 கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது கோல்டுலேயே ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 4 ஒயர் கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதில் 2 கோல்டு ஜாயின் பண்ணிவிட்டு மீதி 29 பிளாக் ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியில் 2 கோல்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஒயர் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலாக எல்லா கூடைக்கும் நடுலைன் போட்டுட்டு அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போடுவோம். க்ளோஸ் டைப்க்கு வந்து நம்ம அந்த மாதிரி போடக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு பக்கமாக மூடி வரப்போ நமக்கு ஒரு பக்கமாக நிறைய ஒயர் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நான் முதல் லைனாக போட்டிருக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பக்கமாகவே நான் அடி போட்டிருக்கிறேங்க. அடுத்து வந்து பிளாக்கை வச்சு இது வந்து பேஸ் வந்து நான் 17 லைன் போட்டிருக்கேங்க. இங்கே பாருங்கள், இங்கே 17 லைன் போட்டிருக்கிறேன். 17 லைனில் 15 லைன் பிளாக், அதாவது முதல் லைன் கோல்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 15 லைனும் பிளாக்கில் போட்டுட்டு அப்புறம் கடைசி ஒரு லைன் திரும்பவும் பிளாக்கில் போட்டிருக்கிறேன். சாரிங்க, கோல்டில் போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி கடைசி இங்கே ஒரு லைன் கோல்டு, இங்கே ஒரு லைன் கோல்டு, மீதி 15 லைன் வந்து பிளாக்கில் போட்டிருக்கிறேன். ரன்னிங் ஒயர் வந்து பிளாக் வச்சு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு பக்கம் ஒயர் ஃபுல்லாகவே லென்த்தாக இருக்குங்க, ஒரு பக்கம் ஒயர் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஷார்ட் ஆயிருங்க. அதாவது இந்த பக்கம் வந்து ஷார்ட் ஆயிரும், அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லென்த்தாக இருக்கும். இந்த லென்த்தாக இருக்க பக்கத்தில் வந்து நமக்கு மூடி வருங்க. அந்த மாதிரி வரும் இந்த பேஸ்கெட். இப்போ வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் நான் பேஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிளாக்கில் தாங்க ரன்னிங் ஒயர் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா, இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி கோல்டு ஃப்ளவர் வருங்க. அதை உங்களுக்கு பின்னி முடிச்சதுக்கப்புறமா கூட காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே பாருங்கள், பேஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாம் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து அடுத்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. மேலே இது பாருங்கள், நான் ரன்னிங் கூட இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கிறேங்க. எடுத்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மல் பூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது நார்மல் வருங்க. ஒரு நார்மல் ஒரு 7 கன் வரும் இல்லைங்களா, 7 கன் பேஸ்கெட்டுக்கு. அதில் ஒரு நார்மல் வர இடத்துல நான் வந்து ஒரு நாட் போடுறேன். இப்போ போட்டுட்டு அப்புறம் ஒரு 7 கன் ஒரு நார்மல் அப்படி ஃபுல்லாக பின்னிட்டே வருங்க. இந்த கார்னரில் வரப்போ எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கார்னரில் வந்து நம்ம ஒரு ஒயர் விட்டு கட் பண்ணுவோம், விட்டு போடுவோம். ஒரு சிலர் வந்து ஒயர் ஜாயின் பண்ணி போடுவாங்க. நாம் வந்து ஒரு ஒயர் விட்டு தான் போடுவோம். அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத கார்னர் வரைக்கும் பின்னிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கார்னர் வரைக்கும் வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், போட்டுட்ருக்கோங்களா. இப்போ கடைசி பிளாக் வரைக்கும் நம்ம போட்டுக்கணுங்க. எப்போவுமே வந்து ஒரு லைன் நம்ம போட்டுட்டு இருக்கோன்னா அந்த லைனோட கடைசி நாட் வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கடைசி 2 பிளாக் வரைக்குமே நான் போட்டுட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ அடுத்த இந்த பக்கத்தில் ஃபஸ்ட் லைன் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு இந்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த லைனோட ஃபஸ்ட்டு ஒயரை வந்து எப்போவுமே நம்ம விட்டுருவோங்க. இப்படி விட்டுட்டு அடுத்தது ஒயரை வந்து கொஞ்சம் இழுத்து போடுவோங்க. அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இப்போ வந்து இதில் வந்து நான் நார்மல் போட்டிருக்கேங்க. அடுத்து வந்து நமக்கு 7 கன் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட் வந்து நார்மல் போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த நாட்டை நம்ம விட்டுருவோம். இதை நான் எதுக்காக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய மாடல் போடுறதுனால எனக்கு இந்த நாட் கட் ஆகும்னு தெரியுங்கிறதுனால இதோட ஒயரை வந்து நான் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா பேஸ் எப்போவுமே நம்ம கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லென்த்தாக விட்டே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒயர் உங்களுக்கு இப்படி உள்ளே போகிறப்ப உங்களுக்கு சொருகி விடுறதுக்கு இவ்வளோ தாங்க தேவைப்படும். அதனால் நான் இந்த அளவு விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒரு நாட்டை வந்து இந்த ஒரு விரல் வச்சு இப்படி அழுத்திட்டு இதை இப்படி எழுத்திங்கன்னா இது இங்கே வந்துடுங்க, அந்த பக்கமாக வந்துடும். வந்துட்டு இதை வச்சு இப்போ வந்து நம்ம 7 கன் போடுறோம் பாருங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்கள், அந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட தெரியலை பாருங்கள், நீட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு நாட்டு விட்டு நம்ம போட்டிருக்கிறோம், ஆனாலும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் உள்ளே வச்சு நம்ம போட்டோம் பாருங்கள். அடுத்து அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே வந்துடணுங்க. அடுத்து அதே மாதிரி தான் இப்படி ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்து இந்த கடைசி நாட்டு வரைக்கும் போட்டிருக்கணுங்க. போட்டுட்டு அடுத்து இந்த லைனோட அடுத்து இங்கே திருப்போம் இல்லைங்களா, இந்த லைனில் முதல் நாட்டு இதை நம்ம கட் பண்ணுவோம்.
இந்த இதை இப்படி மடிச்சு விட்ருவோங்க. இந்த ஒயரை மடிச்சு விட்டு அப்படியே நம்ம இழுத்து போடுவோம். அதே மாதிரி தாங்க எல்லா பக்கமும் நம்ம போடுவோம். 4 கார்னர்லேயும் ஒரு ஒயர் இந்த மாதிரி தான். அதாவது இந்த லைன் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த லைனோட கடைசி நாட் வரைக்கும் பின்னிட்டு இந்த பக்கம் எப்படி திருப்புறப்ப இந்த லைனோட முதல் நாட் இங்கே விடுவோம். விட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் திருப்புறப்ப இந்த இதில் ஃபஸ்ட் லைன் நம்ம விடுவோம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பின்னிட்டு இங்கே அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் பின்னிட்டு இந்த லைன் பின்னிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. ஒரு லைன் நம்ம ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல நம்ம லேடர் நாட் வரப்போ திரும்ப லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த லைன் பின்னுவாங்க. நம்ம வந்து ரன்னிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம பிளாக் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். பிளாக் வச்சு தான் நம்ம மேலே வரைக்கும் போட போகிறோம். எவ்வளோ லைன் வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு அப்புறம் திரும்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம ரன்னிங் வந்து மேலே வரைக்கும் பின்னி முடிச்சிட்டோம். இது மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 25 லைன் போட்டிருக்கேங்க. மேலே கீழேருந்து பிளாக்கில் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, ஆரம்பித்து மேலே வரைக்கும் 25 லைன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அதாவது நம்ம அடி வந்து ஒரு பக்கமாக போட்டதுனால இன்னொரு பக்கம் வந்து நமக்கு குட்டி ஆகிட்டுங்க ஒயர். இதெல்லாம் நம்ம அப்படியே சொருகி விட்ருவோம். இன்னொரு பக்கம் வந்து ஃபுல்லாக லென்த்தாக இருக்குங்க ஒயருங்க. பாருங்கள், லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நம்ம வந்து மூடி பின்னுவோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், நாம் வந்து எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னா 25 லைன் போட்டு இந்த இடத்துல முடிச்சிருக்கோங்க. லேடர் நாட் போட்டு இங்கே பாருங்கள், லேடர் நாட் போட்டு இதோட நான் முடிச்சிருக்கேங்க. இது வந்து ரன்னிங் ஒயர். இங்கே பார்த்தீங்களா முடிச்சிருக்கேன். இந்த 25 லைனை நம்ம போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம லேடர் நாட் போட்டுட்டு முடிகிற இடத்துல போட்டுட்டு இந்த ஒயரை இவ்வளோ விட்டு நம்ம கட் பண்ணிடுவோங்க. ரன்னிங் ஒயரை 25 லைன் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு லேடர் நாட் யூஸ் பண்ணி போட்டுட்டு 25 லைன் இந்த இடத்துல முடியும் நம்ம கட் பண்ணிட்டோங்க. இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரன்னிங் ஒயர் கட் பண்ணி விட்டோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த டிசைன் கிடச்சிருக்குங்களா கார்னரில். இங்கே பாருங்கள், அதுக்காக தாங்க இந்த கோல்டு வந்து நம்ம யூஸ் பண்ணது. இந்த மாதிரி 2 லைனாக ஒரு பூ டிசைன் மாதிரி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே பாருங்கள், இந்த சைடில் இங்கே பாருங்கள், இந்த கோல்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கோல்டுலேருந்து இதில் ஃபஸ்ட்டு கோல்டு வரைக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஃபஸ்ட்டு கோல்டு இந்த 2 கோல்டு வரும். இதில் முதல் லைன் கோல்டும் இந்த சைடு முடிகிறதுல முதல் லைன் கோல்டும் இது இவ்வளவும் சேர்த்து ரன்னிங் ஒயரை வச்சு லைன் போடுவோங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறேங்கன்னா இது வந்து இந்த சைடில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான மூடிங்க. நமக்கு எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு அப்புறம் சிவன்கன் அந்த மாதிரி போட்டு இந்த ஒரு லைனும் எத்தனை நாட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 4 6 8 10 12 14 16 இந்த ஒரு கோல்டோடங்க 17 லைனுங்க. இந்த கோல்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடணுங்க. ஒயர் கொஞ்சமாக இந்த அளவு விட்டுட்டு கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து 2வது லைன் ஸ்டார்ட் பண்ணணுங்க. அந்த மாதிரி 5 லைன் போடணுங்க. இதில் இந்த பக்கம் 5 லைன், இந்த பக்கம் 5 லைன், ஆப்போசிட் 5 லைன் போடணுங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒயரை விட்டுட்டு ஷார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த ஒயரெல்லாம் நம்ம வந்து உள்பக்கமாக சொருகி விட்ருவோம். நம்ம எப்போவுமே சொருகிறப்ப 3வது நாட்டில் சொருகி விடுவோம். இந்த இடத்துல நம்ம சொருகிறப்ப இங்கே பாருங்கள், டேரெக்டாக 2வது நாட்டிலே சொருகி விட்ருவோங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சு 2வது நாட்டிலே நம்ம சொருகி விட்ருவோம். 3வது நாட்டில் சொருகி ஒரு லைன் இப்படி மடியாதுங்க நமக்கு. 2வது நாட்டிலேயே இந்த மாதிரி சொருகி இப்படி விட்டுருவோங்க. விட்டுட்டு இந்த 2 பக்கமும் 5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 5 லைன் எப்படி சொருகணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து நம்ம சொருகியெல்லாம் முடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து உள்பக்கமாக அப்படியே சொருகி விட்ருக்கோம். இந்த சைடில் வந்து நம்ம 5 லைன் போட்டோம் இல்லைங்களா, அதையுமே நான் எல்லாம் சொருகி விட்டேன் பாருங்கள். அப்படியே மடித்து சொருகி விட்டு இது வந்து சைடில் நமக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடிங்க. இது இந்த மாதிரி வரும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், மீடியம் சைஸ் இது. இந்த பக்கம் ஒயர் லென்த்தாக இருக்குது பாருங்கள். இந்த லென்த்தை வச்சு இப்போ இந்த மாதிரி முன்னாடி க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம மூடி பின்ன போகிறோங்க. பாருங்கள், அதாவது 2 கோல்டு வரும் இல்லைங்களா கார்னரில், அதில் ஒரு கோல்டு நம்ம பின்னியிருப்போம். இன்னொரு கோல்டு வந்து நமக்கு மூடிக்கு வருங்க. இப்படி வரும் இந்த மாதிரி. இப்போ நம்ம பின்ன போகிறோங்க. இப்போ இதை எப்படி பின்னுவோம் அப்படின்னா பிளாக் ஒயர் தாங்க யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சைடில் மூடியெல்லாம் பின்னும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்தளவு ஒயர் விட்டுட்டு இந்த கோல்ட்லேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த கோல்டு வரைக்கும் பின்னிடுவோங்க. பின்னி முடிச்சுட்டு இந்தளவு இதே அளவு ஒயர் விட்டு கட் பண்ணிடுவோங்க. அதே மாதிரி இந்த மூடி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ லைன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம பின்னி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை லைன் வந்துச்சு அப்படிங்கிறத. பின்னி முடிச்சுட்டு முன்னாடி வந்து இதில் ஒரு லாக் வருங்க, அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பின்னி முடிச்சுட்டு இந்த மூடி க்ளோஸ் இது வரைக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பின்னிட்டே வரணுங்க.
இந்த பேஸ்கெட் பாருங்கள், நம்ம மூடி வந்து பின்னிட்டோம் பாருங்கள். எத்தனை லைன் பின்னியிருக்கோம் அப்படின்னா 14 லைன் பின்னியிருக்கோங்க. 14 லைன் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் 14 லைன் போட்டிருக்குறாங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒயர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த சைட்லலாம் விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒயரெல்லாம் இப்படி உள்பக்கமாக நான் சொருகி விட்டுட்டேன். இந்த பக்கமும் சொருகி விட்டேன் பாருங்கள், 2 சைட்லையுமே சொருகி விட்டுட்டேன். சொருகி விட்டுட்டு நடு லைன், அதாவது இந்த பக்கமும் சமமாக விட்டுட்டு நடுவில் இந்த 5 லைன் வந்து கவுண்ட் பண்ணி இந்த 5 லைனில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 லைன் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி இதில் வந்து லாக் வைப்போங்க, மேக்னெட் லாக் வைப்போம். அந்த லாக் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து சின்னதாக ஒரு, அதுக்கப்புறமும் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு இது மூடி மாதிரி பின்னியிருக்கிறேன். அது வந்து 5 லைனில் 3 லைன் மட்டுமே பின்னியிருக்கேன். இந்த ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எல்லாத்தையும் சொருகி விட்ருவோம். 3வது லைனில் சொருக மாட்டாங்க, 2வது லைன்லேயே சொருகி விட்ருவோம் எல்லாத்தையுமே உள்பக்கமாக. இதில் இருக்க ஒயரையுமே நம்ம இப்படி இங்கே உள்பக்கமாக சொருகி 2வது லைன்லேயே சொருகி விட்ருவோம். எல்லாத்தையும் நீட்டாக சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லாக் வைப்போங்க, மேக்னெட் லாக் வைப்போம். இப்படி க்ளோஸ் ஆகி இப்படி பண்ணுறதுக்காக லாக் வச்சுட்டு ஹேண்டில் போடணுங்க. உங்களுக்கு இந்த கோல்டு டிசைன் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், கார்னரில் எல்லா பக்கமும் பாருங்கள், அந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா. கீழே பாருங்கள் 4 பக்கமும் கார்னர் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், மூடியிலையும் பாருங்கள், ஒரு ஓரமாக கொண்டு வந்திருக்கோம் ஒரு லைன். இங்கே முடிகிறப்ப நமக்கு இந்த சைட்லையும் ஒரு லைன் நம்ம உள்ளே சொருகி இருக்கோம். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் வருங்க. ஒரு கோல்டு வந்து கார்னரில் வர மாதிரியே கொண்டு வந்திருக்கோம் நம்ம, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பார்டர் வர மாதிரியே அப்படியே கொண்டு வந்திருக்கோங்க. இப்போ அந்த ஒயரெல்லாம் மடிச்சுட்டு லாக் வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேக் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோங்க. இங்கே பாருங்கள், மூடி நம்ம பின்னிருந்தோம் இல்லைங்களா, மூடி பின்னிட்டு அதுக்கு வந்து லாக் வச்சுருக்கேன் பாருங்கள். லாக் வந்து இந்த மாதிரி கிடைக்குங்க, மேக்னெட் லாக். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் கிடைக்குங்க. மேலே ஒரு புஷ் வரும். இதை வச்சுட்டு இந்த 2 பக்கம் சைடில் இருக்கிறத நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா லாக் வந்து நமக்கு ஃபிட்டாக நின்றுக்குங்க. இங்கேயும் அதே மாதிரி தாங்க, இந்த மாதிரி உள்பக்கமாக வந்துருக்குங்க. இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு இந்த லாக்கோட இது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி இது மேலே ஃபிட் பண்ணிடுவோங்க. இந்த கஸ்டமர் வந்து அவங்களுடைய நேம் டேக் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ளவர் டிசைன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு பாருங்கள் கார்னரில். இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த மாதிரி கோல்டில் வரதுனால ஹேண்டில் வந்து கோல்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹேண்டில் வந்து நம்ம கோல்டில் போட்டிருக்கோம். அடியில் வந்து குமிழ் வச்சுருக்குறோம் பாருங்கள். பேஸ்கெட் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு. ஹேண்டில் வந்து 7 அடிங்க, ஒயர் 7 அடியில் 3 ஒயர் வச்சு நம்ம ஹேண்டில் உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கிறோம். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் இல்லை பிக்னிக் மாதிரி போகிறோம் அப்படின்னா இதில் லஞ்சு, வாட்டர் பாட்டில் இல்லை நமக்கு வேறு ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னே வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்குங்க. அந்த பேக் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னா கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.